கோவில்பட்டியில் பிறந்தவளா கோழித்தல தோழிகளா இறந்தவளா சிங்கமுத்து பெற்றெடுத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த மூணு பேருமே வெட்டுக்குத்தில் இறங்கினவங்க தான். இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. சுர்ஜித்தோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்லிட்டு தேடினாங்க. அவன் ஐடியா தேடும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடிஸ் தான் கிடைச்சது. அவங்க ஸ்டோரிஸ் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. அவனுங்க ஸ்டோரியில என்ன போட்டுருக்காங்கன்னு படிக்கிறேன், கேளுங்களேன். இளையாங்குடியை சேர்ந்த கிளவி புருஷங்க கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டாங்க, சொசைட்டி பாவங்கள் அப்படின்ட்டு. அது கரெக்டாக இன்னார் குறிப்பிடணும். சும்மா மொட்டையா போட்டிருந்தா சரி, எல்லா சாதி வயலும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கான்னு நம்ம பாட்டுக்கு விட்டுறலாம். ஆனால் அப்போ தான் ஒரு சம்பவம், தீவிரமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, அது சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அதோட இணைச்சு அப்படியே அப்பட்டமாக தெரிகிற மாதிரி ஒரு காமெடி பண்ணுறாங்க. அப்படியே கொய்யினும் ஜனத்துக்கு புல்லரிச்சு ஆஹா ஓஹோ பெரியார் விருது கொடுக்கணுன்ற வரைக்கும் பேசி வச்சிருக்காங்க. கோபி சுதாகருக்கு பெரியார் விருது கொடுக்கணும். பெரியார் இருந்தால் காத்துப்பார், அவர்கிட்ட இருக்கிற மோத்திர பையன் சேர்த்து ஊற்றி விட்டுருவார் கோபி சுதாகர் மேலே. என்னடா பிடிங்கிட்டீங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய நான் என்ன சொல்ல வரேன், எல்லா சாதியில் இருக்கிற பசங்களுக்குமே ஒரு ஆயுதத்தை தூக்கணும், நான் பெரிய வீரன்னு சொல்லிக்கணும், நான் ஏதோ ஒன்று காட்டிக்கணுன்ற அந்த மனநிலை எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இது சினிமா ஒரு பக்கம் ஊக்கப்படுத்தி விட்டுருச்சு. ஒன்றும் இல்லை, அந்த என்ன படங்க ஃபைனலாக இவர் வந்தார் சூர்யா, விக்ரம் படத்தில் அந்த பைத்தியம் பிடிச்சி போய் எவ்வளோ நாள் சுற்றினாங்க. அந்த கதை வரணும், சூர்யாவை போட்டு அந்த கேரக்டர் வரணும், ரோலக்ஸ் அங்கே. அப்போ ஏன் அது மாதிரி நமக்கு தோணுது? முதல்ல ஒரு கொடூரமானவனாக இருக்கான், அந்த கேரக்டர் நம்மளை புல்லரிக்க வைக்குது, கூஸ்பாம் பண்ண வைக்குது. அந்த கேரக்டரே முழுசாக வர மாதிரி ஒரு படம் நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம மனநிலை என்னவா இருக்குது? சினிமானா மட்டும் சரிதானா? ஏதோ ஒன்று காட்டுறாம்பா, சரி பார்த்துட்டு வரேன்னா சரி, ஆனால் எதிர்பார்க்குறோம் பாருங்க இது மாதிரி இன்னொரு படம் வராதான்னு. அது என்ன மனநிலை சொல்லுங்கள்? அப்போ சினிமா இந்த மாதிரி பசங்களை என்ன ஊக்கப்படுத்துது. அவங்க ஒரு தலைவர் கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே இப்படி இருக்குன்னு வச்சுங்க. தேவேந்திர குல வேளாளர்களில் 60 ஆளுக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ அந்த தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா படுகொலை செய்யப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கீழே இருந்தவங்க உங்கள் வழியில் நாங்கள் இருக்கோன்ட்டு அந்த புகழ் வீரம் ஏதோ பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் வாழ்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு வரத்தான் செய்யும். அப்படியே தலைமுறை அது ஸ்ப்ரெட் ஆக தானே செய்யும். இதை பற்றி இந்த சமூகம் யோசிக்கணுமா வேண்டாமா? ஒரு பையன் கவின் ஒரு பையன் கொலை செய்யப்படுகிறான், அவனை கொண்டு அந்த சுர்ஜித்தை மட்டும் அருவாவோட போஸ் கொடுத்தான் அப்படி கேலி கிண்டல் பண்ண தெரியுது. அப்போ மற்ற சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு அதை பார்த்துட்டு தான் நம்ம கேலி கிண்டல் பண்ணணும். மற்ற சமூகத்தில் எதுவுமே நடக்கலைன்னா சரி கேலி கிண்டல் பண்ணுறேன். எந்த ஆய்வும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி ஆய்வு செய்கிற மனநிலை இல்லை. அதை பற்றி இடக்கா பேசுகிறவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும், நீனும் நானும் சரிதான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க. காலம் எல்லாம் காதல் வாழ்க்கை தற்கூரி இதுங்கெல்லாம் எப்போ இதுதான்டா சாக்குன்ட்டு என்ன சாதிக்காரனே தெரியல. ஒருவேளை தேவேந்திர குல வேளாளர் சாதியை சார்ந்தவனா கூட இருக்கலாம். ஏதோ பொதுஜனம் பண்ணுற மாதிரி ஒரு முகத்தை காட்டினதுன்னு முகத்தை காட்டாமல் அந்த வீடியோ இந்த ஃபோட்டோன்னு எனத்தையா வச்சு எடிட் பண்ணி பாருங்கடா. அந்த தற்கொலைகளை பார்த்தீங்களா, அந்த தற்கொலை கூட்டத்தை பார்த்தீங்களா, அந்த தற்கொலை ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தீங்களா அப்படின்னு போடுவாங்க. நம்மள அப்படின்னு பொழுது ஓட்டிங்க. இந்த 2 சாதி சண்டைக்கு நடுவால் ஒரு குரூப் இருக்குங்க, கிறிஸ்தவ குரூப். அது எனத்தையா ஒப்பிச்சுட்டு கிடக்கு கமெண்ட்ல. அதுதான் ரொம்ப